குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு காய்கறி செடி வளர்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த காய்கறி செடிக்கு வெறும் தண்ணி மட்டும் கொடுக்காம ஃபர்டிலைசர்ஸும் கூட சேர்ந்து கொடுக்கணும். அந்த ஃபர்டிலைசர்ஸ் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபர்டிலைசரோடு வந்திருக்கேன். ஸோ இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபர்டிலைசர். நம்ம வீட்டில் தேவையில்லைன்னு தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட செடிகளில் பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காது. செடியோட வளர்ச்சி வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்கும், ஈல்டிங் நிறைய எடுக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம இந்த ஃபர்டிலைசரில் இருக்குது. அது என்ன ஃபர்டிலைசர்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுற தண்ணி தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக சேர்த்துக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷலான தண்ணினே சொல்லலாம். அடுத்தது வந்து காய்கறி கழுவுற தண்ணி. அடுத்தது பாருங்கள், பழைய சாதம். நம்ம வீட்டில் வந்து இந்த வெயில் காலத்தில் பழைய சாதம் போட்டு வைப்போம் இல்லைங்களா. அதுலேருந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு கையிலேயே அந்த பழைய சாதத்தை வந்துட்டு நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது வந்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் திரிஞ்சு போன பால் இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா, அந்த பெருங்காயத்தூளை ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே மூடிட்டு நல்லா டைட்டாக ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கோங்க. சேகரித்து நல்லா மூடிட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. ஒரு 3 நாள் நிழல் பாங்கான இடத்துலையே வச்சுருங்க. கண்டிப்பாக நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும், இல்லைனா கொசு போய் முட்டையிட்டுரும். 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரத்தள்ளி இருக்கும். இதை வந்துட்டு 5 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுத்து விடுங்க. இதை ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பூச்சி தாக்குதல் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். அது செம்ம எஃபெக்டிவான ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் கூட. அடுத்தது நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது கஞ்சி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கஞ்சி தண்ணி வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம செடியை வந்துட்டு நல்லா குளுமையாக பார்த்துக்கும். அதே மாதிரி வேரோட வளர்ச்சியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை வர வைக்கும். அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது காய்கறி கழுவுன தண்ணி. இதில் வந்துட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லா சத்தும் அடங்கியிருக்கு. லாஸ்ட்டாக சேர்த்துருக்கிறது வந்துட்டு பால் சேர்த்துருக்கோம். அதுவும் திரிஞ்ச பால் சேர்த்துருக்கோம். திரிஞ்ச பாலில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் வந்து உருவாயிருக்கும். சரிங்களா. அடுத்தது பழைய சாதம். பழைய சாதம் நம்ம சேர்த்ததுனால, அதுவும் கையிலேயே நம்ம பிசைஞ்சு விட்டு சேர்க்கறதுனால இந்த எல்லாமே நல்ல ஒரு ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். அதாவது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்துட்டு அந்த பழைய சாதத்தில் நம்ம கைவிட்டு பிசைஞ்சு அந்த மற்ற பொருளோடு சேர்க்கும்போது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து உற்பத்தி ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தாராளமாக நம்ம செடிக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கலாங்க. கண்டிப்பாக ஈவினிங் டைமில் கொடுங்க. கொடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. அதே மாதிரி அடுத்த வீடியோ என்ன போடலான்றதையும் சஜஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ், கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.